80வது வார்டு அசோக் நகர் பகுதியில் திராவிட பொங்கல் திருவிழா கொண்டாட்டம். தமிழர்களின் முக்கிய பண்டிகையான தைப்பொங்கல் திருநாளை உலகம் முழுவதும் தமிழின மக்கள் கோலாகலமாக கொண்டாடி வரும் நிலையில், கோவையில் மாநகராட்சி வார்டு எண் 80க்கு உட்பட்ட அசோக் நகர், சாவித்திரி நகர் ஆகிய பகுதியில் திராவிட பொங்கல் விழா மிக பிரம்மாண்டமாகவும் வெகு விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டது. இதில் கோலப் போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி, குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் மாநில தீர்மான குழு இணைச் செயலாளர் ப. நாச்சிமுத்து கழக கொடியை ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பகுதி பொறுப்பாளர் என்.ஜே. முருகேசன் தலைமையில் பொது சுகாதார குழு தலைவரும் 80வது வார்டு கவுன்சிலருமான பே. மாரிசெல்வன் முன்னிலையில் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக தெற்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் மாநில மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து வார்டு கவுன்சிலர் பே. மாரிசெல்வன் கூறியதாவது: திமுக ஆட்சியில் மகளிருக்கான நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினார். மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் மகளிருக்கான நலத்திட்டங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இம்முறை பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரூபாய் 3000 மதிப்புள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மகளிருக்கான இன்னும் பல புதிய திட்டங்களை தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வெகு விரைவில் அறிவிக்க உள்ளார் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். சிறப்புரை மற்றும் பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட தெற்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் மாநில மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி ஆகியோர் கழக ஆட்சியின் சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசை முழங்க மேளதாளங்களுடன் பரிசளிப்பு நிகழ்ச்சி வார்டு செயலாளர் தங்கவேலன் ஏற்பாட்டில் சிறப்பு விருந்தினர்கள் வெற்றி பெற்ற மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், திரளான பொதுமக்கள் மற்றும் அசோக் நகர் குடியிருப்பு நலச்சங்கம் உறுப்பினர்கள் என அனைவரும் திராவிட பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.